13 கொஸ்டின். பொருளுக்கேற்ற பொருத்தமான உவமைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் உலக நிலையை அறியாதிருத்தல், கிணற்று தவளை போல. 2. இலக்கண குறிப்பறிதல். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பண்பு தொகைக்கு பொருந்தாது மலர் சேவடி. அடுத்து பெயர் சொல்லின் வகையறிதல். கரியன் என்ற பெயர் சொல்லின் வகையறிக. கரியன்னா கருமை நிறம், பண்பு பெயர். அடுத்து 4. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனே அஞ்சோம் நரகத்தில் இடர்பட்டோம் நடலை இல்லோம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல் அப்ளிக்ஷன். அடுத்து பெயர் சொல்லின் வகையறிதல். ஆதிரியான் என்ற பெயர் சொல்லின் வகை காலப்பெயர். இழுக்குலுடம் இலி ஊற்றுகோலற்றே ஒழுக்கமுடையவார் வாய்ச்சொல். அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில சொல் ஊற்றுகோல்ங்கிறதுக்கு ஸ்டாஃப். அதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து 7. தன்மணி வாக்கியத்தை கண்டறிக. இலக்கியா புத்தாடை அணிந்தால், அதான் தன்மணி வாக்கியம். அடுத்து 8. திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலின் உள்ள பாக்களின் எண்ணிக்கை 430. அடுத்து 9. தளி இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபெடை. 10. உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர்ச்சொல் உளவு. 11. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவைஞனுக்கு அவைஞன் அல்லன், அதான் கரெக்டானது. 12. ஞான பசிலை என போற்றப்படும் மூலிகை தூதுவளை. 13. இலக்கண குறிப்பறிதல். இலக்கண பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுക്കുക. வினைத்தொகைனா சூழ்கடல். 14. கோடிட்ட இடங்களை நிரப்புக. தில்லையாடி வள்ளியுமே டேஷ் நாட்டில் பிறந்தார், தென்னாப்பிரிக்கா. 15. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்கோட்டு பாடப்பட்ட நூல் எது? திருக்கோவையார். 16. பரணி இலக்கியத்திற்கு உரிய பாவகை குறிப்பிடுக. கலித்தால் இசை. அடுத்து 17. பொறுத்துக. களவழி 40 இது புறப்பொருள். முதுமொழி காஞ்சி, நிலையாமை, நாலடியார், வேளாண் வேதம், ஏலாதி, 6 மருந்து. அடுத்து 18. பொற்கொடிய ஆயகலை 64 கற்றால். இவ்வாக்கியம் எவ்வகை வினையை சேர்ந்தது? தன்வினை. அடுத்து பொருந்தாத தொடரை கண்டெடுக. அஞ்சாமை துஞ்சாமை. இதில் ஒருத்தார் அருடையார் அவர்கள் இதெல்லாம் தனியுது, அதனால் அஞ்சாமை துஞ்சாமை தான் கரெக்டாக. 20. காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடப்படும்? கல்வியின் வளர்ச்சி நாள். 21. பெயர் சொல்லின் வகை அறிக. நன்மை பண்பு பெயர். 22. நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யல் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார்? இளங்கோவடிகள். 23. வினாவிற்கேற்ற விடையை எழுதுக. தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? தேவநேய பாவனார். 24. நிகண்டுகளில் மிக பழமையானது சேந்தன் திவாரம். 25. பொருளந்து பொறுத்துக. ஓனா நீர் தாங்கும் பலகை. மானா திருமகள். கானா சோலை. தீனா கோபம். 26. முருகு பொருநாறு 12 முல்லை. தொடரில் 12 என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல் சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. 27. அகராதி என்னும் சொல்லை முதலாக கையாண்டவர் யார்? திருமூலர். 28. பொறுத்துக. ஃபேன்ஃபேர் அப்படின்னா 3 எக்கால முழக்கம். பேங்கிள்னா நாகரிகம். பேண்டைல்னா வீட்டுப்புறா. பேன்சில்னா இலக்கமுள்ள. அடுத்து 29. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்து போப்பு அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிப்பு? 1886. 30. வருக இது வியங்கோல் வினைக்கு முற்று. 31. பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. இதில் பரணி 100 தாலிசுகள் பொருந்தாதது. 32. பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை. வெயிலுக்கு ஒதுங்கும் விருச்சம் அளிக்காதே. 33. பின்வரும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை கண்டறிக. மடு. சித்துக்களின் எண்ணிக்கை 8. 35. அடிவரையறை அறிந்து சரியாக வரிசையில் குறிப்பிடுக. இதில் ஐங்குறு 100, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு. அப்படின்னா ஏ ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டானது. 36. தன்வினையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்பூதி அடிகள் 4 முறை கற்றார். அடுத்து 37. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி குறியீடுகளை காண்க. இதில் பேதையர் நட்பு தேய்பிறை. பண்புடையவர் நட்பு நலில் தோறும். அறிவுடையார் நட்பு வளர்பிறை மாதிரி வளரும். இடுக்கண் களைவதாம் நட்பு உடுக்கை இளந்தகை. 4, 3, 2, 1. அடுத்து 38. ஆயிடை அணங்கின்
கற்பும் ஐய நின்னருளும் செய்ய தூய நல்லறனும் என் தொடர்ந்து காப்ப இவ்வரியில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை கற்பும் அருளும். 31 வளன் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுவன் சூசையப்பர். 40 கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள். ஆழி ஆர்கழி பவ்வம். 41 தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் இராமாயணமும் திருக்குறளும். அடுத்து 42 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து எழுதுக. கண் வனப்புனா கண்ணோட்டம், என் வனப்புனா இத்துணையாம், பண் வனப்புனா கேட்டார் நன்றென்றல், கால் வளர்ப்பு அப்படின்னா செல்லாமை. 3 2 4 1. 43 ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் வழிகாட்டுதல். ஐஞ்சிறுகாப்பியம் இவற்றுள் பொருந்தாத நூலை கண்டறி. ராவண காவியம். அடுத்து 45 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்து எழுதுக. புல் அப்படின்னா அன்னம், குளவுனா விளங்கும், மேலினா கலப்பை, ஒல்லைனா விரைவு. 48 பொருந்தாத இணையை கண்டறிக. மிஸ்லேனா தவறான செயல், அது பொருந்தாது. 47 வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேறு சொல்லி எழுதுக. வாழ்த்து. 48 பின்வரும் இரண்டினும் பொருள் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. வேயில்னா சிலை. 49 இந்துனா நிலவு. 50 தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் மு வரதனார். 51 உரிய மரபு சொல்லி எழுதுக. மயில் அகவும். 52 வந்தான் என்ற சொல்லின் வினைமுற்று வந்தவன், இது வினையாளன் பெயராக வரும். 53 ஆசிரியப்பாவின் ஈற்று சீர் டேஸ் முடிவது சிறப்பு, ஏகாரத்தில். ஆசிரியப்பாவின் ஈற்று சீர் ஏகாரத்தில் முடியும். அடுத்து 54 விடையலுள் சரியான விடை எழுதுக. தித்திக்கு தெல்லமுதாய் தெல்லமுதின் எதுகையும் மோனையும் வந்துள்ளன. 55 அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். தரங்கம், திட்பம், தையல், தோடு, இது இந்த வரிசைப்படியில் வரும். 56 புலவர் நூல். உமர் புலவர் முதுமொழி மாலைங்கிறத எழுதியிருக்காரு. கம்பர் சிலை எழுபது. திருத்தக்க தேவர் நரிவிருத்தம். வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம். 57 உருமிடத்து உதவா ஓர்நிலம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. உருப்புற. 58 திருவிக்கா எந்த நாளிதழில் ஆசிரியராக பணியாற்றினார்? தேசபக்தன். 59 பொறு என்னும் வேறு சொல்லின் வினையாளனின் பெயர் பொறுத்தவர். 60 அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர் தாய்மானவர். 61 மனிதரெல்லாம் அன்புநீர் காண்பதற்கும் மனோபாவம் வானைப் போல விரிவடைந்து இப்பாடலில் கீழே விடைகளில் பொருந்தாதை சுட்டுக அடி இயைபு. 62 அம்பேத்கர் எந்த ஆண்டு கல்விக் கழகத்தை தோற்றுவித்தார்? 1946. 63 கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று பாடியவர் வள்ளலார். 64 பெண்ணடிமை ஆனதற்கு உரிய காரணங்களில் ஒன்று எது இல்லாமல் என்று பெரியார் கூறுகிறார்? சொத்துரிமை. திருவிக்கா பிறந்த துள்ளம் எனும்போது தற்போது தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. 66 கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் ராணிமங்கம்மாள். 67 உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் பெரிய புராணம். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். வீடு, வீண், வீதி, வீழ்ச்சி. 69 எடு என்னும் வேறு சொல்லின் வினை எச்சம் எடுத்து கூடிட்டு எடுத்த நிற்பு. ஞாழ் என்பதற்கு டேஸ் என்பது பொருள் தொங்குதல். வல்வனை பெற்றதால் புகழ் வையமே பாரதிதாசன். விடைக்கேற்ற வினாவை தேர்க. அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோம், எதனால் ஐவரானார்கள்? தமிழ் எழுத்துக்களில் ஒரு நல்ல சீர்திருத்தங்களை உணர்ந்தவர் வீரமாமுனிவர். இம்மென்று முன்னே 700 800 அம்மென்றால் 1000 பாட்டும் பாடவல்ல ஆக கவியார் காலமேக புலவர். தவறான கூற்றை தேர்வு செய்க. கருவினும் கருவாய் பெருந்தவம் புரிந்த கருத்தனை பொருத்துதல் கருத்தே. எச். ஏ. கிருஷ்ணப்பிள்ளை பொருந்தாது. அடுத்து பொறுத்துக. ஊனா ஊன். ஐனா தலைவன் 1. நோனா துன்புறு. தேனா கடவுள். எடுத்து பொறுத்துக. சிலப்பதிகாரத்தை என்ன சொல்ல முடியும்? குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவோம். மணிமேகலை சீர்திருத்த காப்பியம். சீவக சிந்தாமணி
வர்ணனை காப்பியம். குண்டலகேசி சொற்பொருள் காப்பியம். சரஸ்வதி என்று சித்திரங்களால் எதனை குறிப்பிட வல்லாரகிரி. 79 தமிழ் படித்தால் எது பெருகும் அறம். 80 கேம்பர் கற்பூரம். சைடு சலசலப்பு. சயோஸ் கலவரம். கேனட் பொய்க்கதை. 4 3 2 1 நடிப்புச் செவ்வியும் இலக்கிய செவ்வியும் ஒருங்கே அமைப்பெற்ற காப்பியம் மனோன்மணியம். மரி என்பது யாரை குறிக்கும்? மருமகள். பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் குயில் பாட்டு. புதுநெறி கண்ட புலவர் ராமலிங்க அடிகளார். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பேசு 1. அன்பிலார் அப்படின்னா எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உயிர். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. அன்பின் வலியது உயர்நிலை. 4 3 1 2 கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை 96. பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் தேவாரம். பொருந்தாத தொடரை கண்டறிக. இதில் அடக்கம் அமரல் ஊக்கியம் கற்க கசடர செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். இதில் இது பூரா ஒழுக்கத்தை பற்றியே வருது. இதில் தீதும் நன்றும் பிறர் தர வரா. இதுதான் சரியானது பொருந்தாத தொடர். 89 யாருடைய கூற்று? தேரா மன்னா செப்புவது உடையேன். இது கண்ணகியோடது. தீயும் கொல்லா தீவினை ஆட்டினேன். ஆதிரை. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்குக. மணிமேகலை. சீரடி சிலம்பு கொண்டு போய் மாறி வருவன். 2 கோவலன். 3 4 1 2 63 தனியடியார் வரலாற்றை கூறும் நூல் பெரிய புராணம். அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டறிய. பாம்பு அறியும் பாம்பின்கால். கற்றாரே காமுறுவர். பாம்பு அறியும் பாம்பின்கால். 92 செழுங்கனி தீஞ்சுவை என்று சொற்றொடர் சரியாக பிரிக்கப்பட்டிருப்பது. செழுமை ப்ளஸ் கனி ப்ளஸ் தீம் ப்ளஸ் சுவை. 93 முடிக்கிறன் என்ற சொல்லுக்கு ஏற்ற எதிர்ச்சொல் நிறுத்தினான். 94 வையக மெல்லா மெதன்றெழுதுமே என புகழ்ச்சிக்குரிய மன்னன் பாண்டியன். அடுத்து 95 சரியானவற்றை காண்க. நீ ப்ளஸ் ஐ நின்னை. 1 2 நீ ப்ளஸ் அது நின்னது. 1 2 சரி. உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தது. கொக்க கூம்பும் பருவத்து. காத்திருத்தல். பெயர் சொல்லின் வகை அறிதல். சினை பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. முக்கண். இதான் சரியானது. அடுத்து 98 மணக்குகை இலக்கண குறிப்பு உருவகம். அடுத்து 99 இலக்கண குறிப்பறிதல். இதில் உருவேனில் இது உரிச்சொற்றொடர். உருவேனில்னாலே உரிச்சொற்றொடர். 100 கீழ்காணும் தொடரில் எத்தொடர் சரியானது? சன்மார்க்க கவி ராமலிங்க அடிகளார். இதான் சரியானது. இதோட 2023 கொஸ்டின் முடிஞ்சு.